ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. அவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் என்னது? நீ எகிப்தியர் உடைய கையிலிருந்து வெளியே வந்து நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போறேன். வசதியான பட்டணங்கள், நிரம்பிய வீடுகள், நீ நடாத திராட்சை தோட்டமும் ஒலிவ தோப்பு, திருப்தியா சாப்பிடு. அவங்கள பார்த்து தேவன் சொன்னார் இல்லையா, அதே போல கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, பாவம் மன்னிச்சுன வெளியே கொண்டு வர்றது மட்டும் இல்ல, பாவ வாழ்க்கைன்ற எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வர்றது மட்டும் இல்ல, உன்னை நல்லா வாழ வைக்க போறேன்னு கர்த்தர் சொல்றாரு. உடல் ஆரோக்கியத்துல குறைவுபட்டு போகாமல், குடும்ப ஆசீர்வாதத்துல குறைவுபட்டு போகாதபடி கர்த்தர் சொல்றாரு, ஒன்றுக்கும் குறைவுபடாம உன்னை நான் வாழ வைக்க சித்தமுள்ளவரா இருக்கிறேன்.